மேடம் மேடம், எனக்கு என்னவோ இவன் தொப்பி போட்டு முகத்தை மூடி இருக்கிறத பார்த்தா கொள்ளை அடிக்க வந்தவன் மாதிரியே இருக்கான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அத மேடம் சொல்றாங்கல்லடா. டேய் எக்ஸ்கியூஸ் மீ. ஒருவேளை தூங்கிட்டானோ மேடம்? வளராத எதுவும். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கார் ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் அவ்வளோ கேட்டுச்சு. அதுக்குள்ளவா ஒரு ஆளால தூங்கிட முடியும்? அதானே. ஒருவேளை மேடம் இவனுக்கு காது ரெண்டும் டமாரா இருக்குமோ? அதுவும் இல்லாம நல்ல பனி பெய்யுதுல்ல மேடம், அதான் பனி காதுக்குள்ள புகுந்துட கூடாதுன்னு காது ரெண்டையும் கேப் போட்டு மறைச்சிட்டு இருக்கான் போல் இருக்கு. டேய் டேய் டமாரு, உனக்கெல்லாம் என்ன தைரியம் இருந்தா ஒரு வேர்ல்டு வைடு ஃபைட்டர் இருக்க வீடுன்னு தெரியாம நீ உள்ள புகுந்திருப்ப? யாரது மேடம்? இல்ல, ஏதோ வேர்ல்டு ஃபைட்டர்னா சொல்றியே, யாரது? ஐ எம் மேடம் அர்னால்டு. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இவன் யாருன்னு கேளு. டேய் டமாரு, நீ மட்டும் ஒரு ஆம்பளையா இருந்தீங்கன்னா அந்த கேப்ப கழட்டி போடுடா. கழட்டினா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, பரவாயில்லையா? பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறக்குமோ இந்த நெஞ்சமோ. ஆனாலும் இந்த தம்பி நல்லா பாடுறான்ல மேடம். இதென்ன இப்படி முறைக்குது? தம்பி, வீடு எதுவும் மாறி வந்துட்டியா? இது பாட்டு போட்டி நடக்கிற செட் ஒன்றும் கிடையாது. ஏதோ போனா போதுன்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன். இனி பேச்செல்லாம் கிடையாது, ஒன்லி வீச்சு தான். டேய் தர்பீஸ் மண்டையா? எது தர்பீஸ் மண்டையனா? இந்த அர்னால்டுக்கும் உனக்கும் ஒத்தைக்கு ஒத்தைக்கு வரியாடா? போடா டேய் தக்கடி மண்டையா. எது தக்கடி மண்டையா? இந்தா டேய் சின்ன பையா, வீணா இந்த அர்னால்டோட ஆக்ரோஷத்துக்கு பலி ஆகிறாத. டேய் தக்கடி மண்டையா, 1க்கு 2 தடவை யோசிச்சுக்க. நான் கேப்ப எடுத்துதான் ஆகணுமா? டேய் 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 டோமரு, இவர் பெரிய பித்தாக்கா பிதர் கோபாலு. இவர் கேப் எடுத்தா நாங்க பயந்துருவோம். அப்புறம் இஷ்டம். நீயா? பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறக்குமோ எந்த நெஞ்சமோ. என்ன டார்லிங், இரு மாமா உன்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இங்க ரொம்ப நேரமா ஒருத்தன் கதறிக்கிட்டு இருந்தால, அவனை முடிச்சுட்டு வரேன். எங்கட ஆளை காணோம்? ஐயோ, நான் இங்க இருக்கேன்னு. எங்கப்பா? என் கண்ணுக்கு ஒன்னும் தெரியலையே. ஐயோ, நான் இங்கதானே இருக்கேன். ஆகாயத்தை பார்த்தா எப்படி தெரிவேன்? கீழே குடிஞ்சு பாருங்க. என்ன மிஸ்டர் அர்னால்டு? அண்ணே அண்ணே அண்ணே, சத்தியத்துக்கும் நீங்க தானே தெரியாதுண்ணே, அதான் வாயை விட்டு விட்டேன். ஏதோ போனா போது புள்ள தாச்சுன்னு மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. டேய் அது புல்லு பூச்சுடா. அண்ணே அதே அதே. இவனெல்லாம் ஒரு ரவுடின்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? அண்ணே, நீங்க வாயை திறந்து போடாடே அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம். ஊன்னு மட்டும் சொல்லுங்க அண்ணே. இங்க இருந்து எப்படி சிட்டாட்டும் பறக்கிறேன் பாருங்க. அர்னால்டு, அண்ணன் இப்போ ரொமான்ஸ் மூட்ல இருக்கேன், அதனால போனா போட்டுன்னு ஒண்ணு விட்டுறேன். இப்போ எழுந்திருச்சு இங்க இருந்து திரும்பி பார்க்காம தலை தெறிக்க ஓடுறேன். அதே அதே இப்ப எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாருங்களேன். அப்ப இவ்வளவும் பண்ணது நீதான்ல? நானே, அது நானே. நீ அனுப்புன ரவுடிய அடிச்சு தவச்சதும் நானே, உன் பிளானுக்கு எடுத்ததும் நானே, உன் புருஷன் தானே, அது நானே. சும்மா சொல்லக்கூடாது டார்லிங், திருட்டு மூளை உனக்கு. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும். தெரிஞ்சுமா உன் வாழை என்கிட்ட ஓட்டுற? வேண்டாம், என்ன சீண்டி பார்க்காத. பயமா இருக்கு டார்லிங். டார்லிங், என்ன எதுவும் பண்ணிராத டார்லிங். உன்னை பார்த்தாக்கே மாமாக்கு பயமா இருக்கு. டேய் ஹேய் போடி. டார்லிங், என்ன என்ன நீ? உனக்கு ஒண்ணுமே தெரியல. புருஷனை வாடா போடா டேய் டாய் டோய் இப்படின்னா சொல்லுவாங்க. புருஷனா? யாருக்கு யார் புருஷன்?
போ டார்லிங், எனக்கு வெக்கமா வருது. தாலி கட்டாம எப்படிடா புருஷன் ஆவாங்கன்னு நீ நினைக்கலாம். தாலி கட்டாம பாப்பா வயித்துல வந்ததுல, அது யாரால? அது என்னால. சோ நான் தான் உனக்கு புருஷன். என்னடா பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. சிச்சோ, எப்படி டார்லிங் கண்டுபிடிச்ச? மாமா இப்போ ரொமான்டிக் மூட்ல இருக்கேன், அதான் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு, ஏதோ புத்திசாலித்தனமா பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க. வேற பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். என்ன நடந்துரும் டார்லிங், உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும், வேற குழந்தை குட்டி. டார்லிங், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ எதுக்காக என்ன கழட்டி விட்டுட்டு போன, நீ என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்க, எல்லா டீட்டெயில்ஸும் ஐயாயினும் போனா போட்டும் தலையை சுத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலான்னு தான் பார்த்தேன். ஆனா என் தம்பி பிரெயின் இருக்கான்ல, அவன் தான் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவனாச்சு, கொஞ்சம் ஏடா கூடமான ஆளு. இப்படி காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னால ஒரு பொண்ணு உன் பாப்பாவை வயிற்றுல வாங்கியிருக்கா, அவளை எப்படிடா உன்னால விட்டுட்டு போக முடியும்னு கேட்டா பாரு ஒரு கேள்வி. என் நெஞ்சு குற்ற உணர்ச்சியில குறுகுறுக்குதுமா, குறுகுறுக்குது. அதனால இனி என்ன ஆனாலும் நீ தான் என் பொண்டாட்டி. என்ன, என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்ல, அதனால எக்கு தப்ப என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு புருஷன்ற கடமையில இருந்து நான் நல்ல சொல்ல ஒண்ணு பாத்துக்கணும். அதான் ஒரு நல்ல புருஷனா என் பொண்டாட்டியை திருத்துறதுக்காக வந்திருக்கேன். டேய், நீ பேசுறதெல்லாம பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத. ஐயோ செல்லம், இனி நீ கேட்கத்தானே வேணும். இனி நான் பேசுவேன், நீ சமத்து பொண்ண கேட்டுக்கணும். என்ன அப்புறம் சொல்லும், இல்ல நான் அவ்வளோ சமத்தாலாம் இருக்க மாட்டேன், நீ அட மட்டும் புடிச்சேன்னு வச்சுக்கோயேன், அவளை என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒன்னும் பண்ணிட மாட்டேன். லவ் பண்ணும்போது போட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்தோம்ல, அவளை அம்புட்டையும் நெட்ல இறக்கிடுவேன். செல்லம், அதுக்கப்புறம் யோசிச்சு பாரு, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கொட்டை எடுத்துல பிரபல தொழிலதிபரின் மகள் மருத்துவருடன் காதலா, பக்கத்துல டாட் 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 வச்சு கொஸ்டின் மார்க். நான் மட்டும் அழுது ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோயேன், சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்ட் ஆக்கிடுவோம். டார்லிங், உனக்கு வேணும்னா இதுல விருப்பம் இருக்குன்னா நம்ம யூடியூப்ல இதை ஒரு எபிசோடாவே பண்ணலாம், என்ன சொல்ற? டேய் சரி, விருப்பம் இல்லைன்னா விடு. டேய், என்ன ரொம்ப சீண்டி பாத்துட்ட, இதுக்கெல்லாம் பயங்கரமா அனுபவிக்க போற. ஹே லூசு, போட்டோஸ் எல்லாம் நெட்ல போட்டு ஒரு நட்ட கழட்டிடுவேங்கிறேன், திரும்ப மரக்கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ லூசு தான் இல்ல? அதுவும் இல்லாம இப்படி எல்லாம் தேவையில்லாம நியூஸ் பேப்பர்ல வந்தா என் மாமாக்கு தானே சின்ன பிரச்சனை, அதாவது என் மாமனார், உங்க அப்பா. இப்போ என்னடா பண்ணணுங்கிற? சிம்பிள் செல்லம், அழகா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வர. இதை தவிர நான் உனக்கு வேற ஆப்ஷனே வைக்க மாட்டேன். முடியாதுன்னா அப்புறம் நெட்டு தாண்டி மாவளே. அப்புறம் ஒன்னும் அவசரம் இல்ல, யோசிச்சு பொறுமையா பதில நாளைக்கு சொன்னா போதும். மாமா வரேன் செல்லம். சரிடி, அதான் இப்போதைக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சு வீட்டுல மாட்டல. ஐயோ, அவ கால் பேசி முடியற வரையில யாரும் வந்துடக்கூடாது. இப்பதான் அவ போன் வீட்டுல மாட்டி அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் ஏதாவது அவ ஒரு சின்ன விஷயத்துல மாட்டினாலும் அவ்வளோதான். இல்ல, என் சித்தப்பாக்கு என் மேல சந்தேகம் வந்துச்சு, அதான் திரும்ப மொபைல கூட என்கிட்ட கொடுக்கவே இல்ல. சரி விடு, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹோம் ஸ்கிரீன் பாஸ்வேர்ட் போட்டு தானே வச்சிருக்க. சரிடி, பாத்துக்கலாம். நான் தான் அடிக்கடி அவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன் இல்லடி உனக்கு, மொபைல பார்த்து பத்திரமா வச்சிரு, வீட்டுல எதுவும் மாட்டிக்காதுன்னு. இன்னைக்கு பாரு, எப்பவும் பேக்ல தான் வச்சிருப்பேன், சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டுட்டு வந்தேன், அதுக்குள்ள. சரி சரி, ஒன்னும் இல்ல, இப்படியே அழுதுட்டு இருக்காத, வேற வீட்டுல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா அதுக்கும் ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அப்புறம் இப்ப நீ பேசிட்டு இருக்கிறது பத்திரமான இடத்துல இருந்து தானே பேசிட்டு இருக்க. காயத்ரி இருக்கா, யாராவது வந்தாங்கன்னா அவ பார்த்து சொல்லுவா, எனக்கு பயமா இருக்கு. சரிம்மா, ஒன்னும் இல்ல, வீட்டுல மாட்டினது மாட்டியாச்சு, வேற இனி அவங்களுக்கு எப்படி கன்ஃபார்ம் ஆகாம பாத்துக்கணும்ன்றதான் நாம பாக்கணும். நீ எப்பவும் போல இரு, பாத்துக்கலாம். என்ன, வீட்டுல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்ச நாள் கால்ல பேசாம இருக்கணும். ட்ரை பண்றேன். எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு.
எனக்கு இப்ப உன்னை பார்க்கணும். சத்தியமா இப்ப என்ன சுச்சுவேஷன் உனக்கே தெரியும்ல. நான் வரேன், நாளைக்கு கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்கு வரேன். வேற நான் இப்ப வந்தா கூட உன்னால வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாது. அப்படியே நீ வந்தாலும் உன் வீட்டுல மாட்டிக்கிட்டேன்னா தேவையில்லாத பிரச்சனை. ஏற்கனவே போன் ஒரு பக்கம் மாட்டிதான் உங்களுக்கு சந்தேகம் வேற வந்திருக்குன்னு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. வேற நான் இப்ப உன்னை பாக்குறேன்னு அங்க வந்து நீ என்கிட்ட பேசுறதை யாராவது பாத்துட்டாங்கன்னா எந்த சுச்சுவேஷனுக்கு அது ரொம்ப தப்பா போய் முடியும். நாளைக்கு நீ காலேஜ் போறல, நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன். இல்ல, எனக்கு இப்பதான் உன்னை பார்க்கணும். சரி, நான் வீடியோ கால் பண்ணவா? என்னடா கஷ்டமா இருக்கு. ஏதோ மனசுக்குள்ள ஏதோ பெருசா நடக்க போகுது. இனி என்னால உங்ககிட்ட பேசவே முடியாதுன்ற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் உன்னை விட்டு எங்க போயிட்டு போறேன்னு சொல்லு. நீயே போடான்னு எவ்வளவு துரத்துனாலும் நான் போக மாட்டேன்னு உனக்கு தெரியும். ஆனாலும் ஏன் எனக்கு இப்படி எல்லாம் தோணுது? அது ஒண்ணும் இல்ல பட்டு, உனக்கு இப்படிதான் என் மேல அடிக்கடி சந்தேகம் வரும். எங்க இவன் நம்மள எங்கேயாவது விட்டுட்டு கண்டம் தாண்டி கண்டு போயிருவானோன்னு. போடா இருக்கு பையா, உனக்கு விளையாட்டா இருக்கா? அச்சோ பட்டு, நான் சொல்றேன்ல, நாளைக்கு நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன், ஓகேவா? ஆனா இப்படி அழுதுட்டே இருந்து சொன்னா எப்படி? இல்ல, ஒருவேளை நீயும் நானும் லவ் பண்றேன்னு தெரிஞ்சு என்னை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா? சோகமா இருக்கேன்னு தான் பேரு. ஆனா இந்த நேரத்துல எப்படி உன்னால இப்படி எல்லாம் காமெடியா பேச முடியுது? விளையாடாத. ஹே டியூப் லைட்டு, நான் இருக்கும்போது என்ன தாண்டி எவண்டி உன்னை கல்யாணம் பண்ணிட முடியும்? இல்ல அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மாவா இருப்பேன்? அப்போ ஆகாதா? ஏன் ஆகணுமா? சரி விடு, பார்த்து சீக்கிரம் பண்ணிருவோம். யார் கூட? அதுக்குதான் பழ போனவன் 15 வருஷமா ஒருத்தவன் இருக்கான்ல. யார் அது? அது சரி. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இவங்க வராங்க. ஏண்டி என்ன திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, சத்யா உன் கூட தானே இருந்தா, எங்க அவள ஆள காணோம்? அது அது அவ வந்து ஏண்டி என்ன அவ எங்கன்னு கேட்ட ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிற? எங்கடி அவ? அது அது வந்து அவ மாடி படிக்கட்டுல இருந்தா, காத்து வரல, நாங்க உட்கார்ந்து இருந்தாதான். காத்து வரலையா? ஆமா ஆமா. நீ எங்க போற இப்ப பெரியம்மா? நான் மொட்டை மாடியில மல்லாட்ட காய போட்டிருந்தேன். இங்க நடந்த கலவரத்துல அதை எடுக்க மறந்துட்டு அதை எடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். மல்லாட்ட காய போட்டிருந்த மொட்டை மாடியிலையா? ஐயோ, தள்ளடி வடிய விட்டு பனி விழுந்து போய் எல்லாம் நேரம் கமுந்து போயிருக்கோம். இல்ல பெரியம்மா, நீ போ, நான் அள்ளி கொண்டு வந்து தரேன். எதுடி அம்மா, நீ தானே ஒன்னு அள்ளுனா 9 கீழே போட்டுட்டு வருவா. உன்கிட்ட எல்லாம் ஒரு வேலையை சொல்ல முடியுமா? நான் அள்ளி கொண்டு வரேன், நீ தள்ளு. பெரியம்மா, ஏ தள்ளுடி. ஐயோ, ஏ பெரியம்மா. அச்சச்சோ அம்மா, நான் காலை கட் பண்றேன். ஹே பாத்துமா, பத்திரம். ஏண்டி என்னதுக்கடி இங்க வந்து பனிக்காத்துல உட்கார்ந்திருக்க? எழுந்திருச்சு உள்ள போ. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு படு நேரத்தோட. காலையில காலேஜ் கிளம்பணும்ல. ஹே, இப்ப நீயா வெளியே வரியா இல்ல நானா உள்ள வந்து உன்னை கூட்டிட்டு வரவா? இந்த நேரத்துக்கு எப்படி வெளியே வர முடியும்? ஏன் கால் இல்ல உனக்கு? இதுக்கு வேணும்னா நான் சிரிச்சிரட்டுமா? என்னடி நக்கலா உனக்கு? வீட்ல அண்ணா, அப்பா, அம்மா, தாத்தா யாருமே தூங்கல. நான் எப்படி வெளியே வர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 11:59 வரைக்கும் தான் உனக்கு டைம். 12 மணிக்கு அப்புறம் என்னோட பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்போ 12 மணில இருந்து அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் நீ ஏன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அச்சச்சோ, அது எப்படி முடியும்? நானும் வந்துடவே மாட்டேன். நீ வரலனா உள்ள வந்து தரன்னு இழுத்துட்டு வந்துருவேன். எது தரன்னு இழுத்துட்டு போவீங்களா? கடவுளே, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நான் என்ன ஊர்ல இருக்க ஏதோ ஒரு வீட்டுல புகுந்தா ஒரு பொண்ணு கையை பிடிச்சு இழுத்துட்டு போக போறேன்? ஏன் சொந்த அத்தை பொண்ணு, நான் கையை பிடிச்சா எவண்டி கேட்பான்? நினைப்புதான். ஏன் உங்க நொன்ன எதுவும் கேட்பான்னு நினைக்கிறியோ? ஐயோ, இதுக்கு இப்ப எங்க அண்ணனை வம்பு கேக்குறீங்க? வேற மாமான ஒரு மரியாதை இல்லாம எப்ப பாரு முறைச்சிட்டு தெரியறான். ஏன் அண்ணனுக்கு அந்த அளவுக்கு என் மேல பாசம்?
எப்படி காலத்துக்கும் கல்யாணம் பண்ணி தராம வீட்லயே பூட்டி வச்சுப்பானோ? நானும் போனா போது அத்தை பையனுக்கு பார்த்தா குறைய நமக்கு மச்சானா வர போறவேன்னு பொறுத்துட்டு இருக்கேன். ஏற்கனவே எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஆக மாட்டேங்குது. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? நான் வேணும்னா நாளைக்கு காலையில வரவா? வாய்ப்பே இல்ல. நான் தான் சொல்றேன் இல்லடி, இந்த 12 மணில இருந்து அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. ஐயோ, நீ வர அவ்வளவுதான். அடுத்து 11:59க்கு கரெக்டா நான் கால் பண்ணுவேன், கேட்டுக்கு வெளியே நிப்பேன். நீ வந்திருக்க அவ்வளவுதான். வைக்கிறேன். ஆதி. ஐயோ ஐயோ, இப்போ நான் எப்படி போயிட முடியும்? கொஞ்சம் 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 கூட அறிவே இல்ல. மாமா பையனா மாமா பையன், சரியான மடையன். இப்போ எப்படி போறது? சரி, போய் தான் பாப்போமே. இது என்ன? இது திருட்ட முள்ளி முழிச்சிட்டே தில்லாலங்கடி வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. அண்ணா, போச்சு. மதி, அண்ணா. என்ன நீ இன்னும் தூங்க போலையா? இன்னும் இல்லண்ணா, இனிமேதான். அப்புறம் அண்ணே, வெளியே ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுல்ல? வெளியே வா. அப்படி எல்லாமே எதுவும் கேட்ட மாதிரி இல்லையே. இல்லண்ணா, கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இல்லம்மா, நான் இங்கதானே இருக்கேன் இவ்வளவு நேரமும். எனக்கு ஒன்னும் அப்படி எல்லாம் எதுவும் கேட்ட மாதிரி இல்லையே. கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே கேட்டாலும் நான் இங்கதானே இருக்கேன், நான் பாத்துக்க போறேன். நீ உள்ள போ. அது சரிண்ணா. மதி, கொஞ்சம் ஹாட் வாட்டர் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறியா? இந்த கொண்டு வரேண்ணா. சரி, அந்த மொபைல் எங்க வச்சுட்டு போ. ஹாட் வாட்டர் எடுக்கிறேன்னு 2 கையிலயும் மாத்தி மாத்தி எங்கேயும் மேல ஊத்திக்காத. மணி 11:59 ஆகுறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இருந்தாலும் இப்போவே கால் பண்ணாதான் அவளை வெளியே வர வைக்க முடியும். டேய், ஹலோ ஹலோ ஹலோ. ஹேய், லைன்ல இருக்கே இல்லையாடி? இங்க பாரு, 11:59 வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. நீ இப்பவே வெளியே வா. என்னாச்சு? சைலண்டா இருக்க? ஏன் வர வழியில உன் அண்ணங்காரன் எதுவும் இருக்கானா? அவன்லாம் ஒரு ஆள்னு. நான் மட்டும் இப்ப உள்ள வந்தேன்னு வச்சுக்கோயேன், அவனை தூக்கி ஃபேன்ல மாட்டிடுவேன். விட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட சொல்லு, அவன் முன்னாடி அவன் தங்கச்சியை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன்னு. ஹலோ, என்ன கட் பண்ணிட்டா? உள்ள போ. என்ன மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? அடி பாவி, அநேகமா அவ அண்ணனை பார்த்து எதுவும் பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். வரேன்டா, நாளைக்கு வீட்டுக்குள்ளே வந்து உன் தங்கச்சி கூட்டிட்டு வரேன். அப்போ உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன். என்ன, ஏன் இப்ப அப்படி பார்த்துட்டே இருக்க? தூக்கம் வரலையா? ஏன் குட்டி, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன இஷ்யூ? இல்ல, எல்லா பசங்களும் சின்ன பிள்ளையில இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு விதமா இருப்பாங்க. அப்புறம் வேலைக்கு போனதும் கொஞ்சம் பொறுப்பு வரும்.
அப்புறம் கல்யாணம் முடிச்சு ஒய்ஃப் குழந்தைலாம் வந்துட்டா குடும்பஸ்தனா ஆகிருவாங்க. ம், இது காலங்காலமா வழக்கம் தானே, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? அது இல்ல, ஆனா உங்க விஷயத்துல இதெல்லாம் அப்படியே உள்டா இல்ல. நீங்க வேலைக்கு போனப்பவும் சரி, ஏன் என்ன கல்யாணம் பண்றது வரைக்குமே பொறுப்பு இல்லாம தானே ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தீங்க. ஒரு மாதிரினா என்ன பைத்தியமாவா சுத்திட்டு இருந்த? என்ன அசிங்கப்படுத்துற மாதிரியான இந்த கேள்வியை தான் இப்படி தூங்காம கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருந்து கேக்குறியா? ஐயோ, நான் அதை கேட்க வரல. இது இல்லன்னா அப்ப இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காத வார்த்தையில கேட்க போறியா? ஐயோ, என்ன பேசதான் விடுங்களேன். நீங்களும் என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க. ஆனா சத்யா மொபைல் வச்சிருந்தான்னு தெரிஞ்சதப்ப மட்டும் எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கோவம்? சொல்ல போனா அது அவ மொபைல் கூட இல்ல, அவ ஃப்ரெண்டோட மொபைல்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் அந்த மொபைல் அவகிட்ட கொடுக்காம என்ன சொல்ல வர? இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டான சித்தப்பாவா இருக்கீங்களோன்னு தோணுது. ஐஷு, சத்யாக்கு இப்போதைக்கு படிக்கிற வயசு. இப்போதைக்கு அவ கவனம் படிப்பை தாண்டி வேற எதுலயும் போயிடக்கூடாது. இப்போ அவ படிச்சுட்டு தானே இருக்கா. என்னமோ சொல்ல போனா இந்த வயசுல அவளுக்கு எது தப்பு எது சரின்னு அவளுக்காக முடிவெடுத்துக்க முடியாது. எதுவும் ஒரு விதத்துல தெரியாம கூட போய் அவ எந்த விஷயத்திலயும் மாட்டிடக்கூடாது. அப்போ நீங்க இத அவகிட்டயே நேரடியா சொன்னா அவ புரிஞ்சுப்பா தானே? இல்ல ஐஷு, ஒருவேளை நான் இதெல்லாம் அவகிட்ட எடுத்து சொல்ல போய் அவ மனசுல நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் எந்த எண்ணமும் இல்லாம இருந்திருந்ததுன்னா, என்னடா சித்தப்பாவே நம்மள இப்படி நினைச்சிருச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுவா. அதுக்காக அவளை அப்படியே விட்டுடணும்னு சொல்லல. இதுக்கப்புறம் அவ மேல எனக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கும். பிள்ளைங்க கிட்ட எந்தெந்த விஷயத்துல கண்டிப்பா இருக்கணுமோ அப்படி இருந்துதான் ஆகணும். அவ பிறந்ததுல இருந்தே என் கைக்குள்ள இருந்து வளர்ந்த பொண்ணு. இப்ப உள்ள பசங்களாம் எப்படி இருக்கானுங்கன்னு நம்மளே பார்க்க தானே செய்யறோம். தெரியாதனமா கூட அவ எதுலயும் மாட்டி கஷ்டப்பட்டுற கூடாது. பாரா, பொண்ணு மேல அவ்வளவு பாசமா? அதான் சொல்றேன்ல ஐஷு, என் கைக்குள்ளே இருந்து வளர்ந்த பொண்ணு. கொஞ்சம் கூடவும் பிடிய தளர்த்தாம அவளை இறுக்கி பிடிக்கிறது அவன் நல்லதுக்குதான். நல்ல சித்தப்பா, நல்ல பொண்ணு. அப்புறம் அத்த, எங்க மாமாவை ஆளையே காணோம். மாமா தானே அதி, வீட்டுல இருந்துட்டாலும் அந்த மனுஷன் எப்பவோ கம்பெனிக்கு கிளம்பி போயாச்சு. ஓ, ஆனாலும் உங்களை தவிர வீட்டுல யாரும் இருக்க மாதிரியே இல்லையா, அதான் கேட்டேன். எல்லாரும் வீட்டுல தான் இருக்கு. மாமா இப்பதான் ஆபீஸ் கிளம்பி போனாரு. தாத்தாவும் வீட்டுல இல்ல, மாமா கூடவே கிளம்பி வெளியே போனாரு. உள்ள பாயசம் வச்சிட்டு இருந்தேன்ல, அதான் மதியம் அதை கிச்சன்ல இருந்து பாத்துட்டு இருக்கா. விஜய் எங்கே அவசரம் போகணும்னு இருந்தான், இனி வருவான். ஓ, யார் கிச்சன்ல இருக்கா? நான் வெளியே அவசரமா கிளம்புறேன், போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். இவன் இங்க வந்தான். எங்க இருந்துதான் எனக்குன்னு வருமோ தெரியாது. என்ன விஜய் அப்படி நின்னு பாக்குற? ஆதிக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓ, என்னடா பாக்குற? நான் நினைச்சேன் இப்பவே உன் தங்கச்சியை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன். நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு தெரியுது. இருடா உன்ன. என்னடா எங்கேயோ அவசரம்னு கிளம்பிட்டு இருந்த, இப்ப அப்படியே தகச்சு போய் நிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். சரிப்பா, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. ஆதி, நான் உனக்கு பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதை பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்துடுறேன். அதுக்கு முன்ன சொல்லாம கொள்ளாம போயிடாத. சரியத்த. சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். எங்க போகுது இந்த இம்சை? அட இம்சைய, தங்கச்சிக்கு அவ்வளவு பாதுகாப்பாடா நீ? என்ன இந்த கிறுக்கனுக்கு பார்வையே சரியில்லை. ஒருவேளை கத்தி எடுத்து குத்திடுவானோ? இந்த கிறுக்க மனசுல என்ன நினைக்கிறானே தெரியலையே. நினைச்ச மாதிரி கத்திய வேற கையில எடுக்கிறான், குத்திடுவானோ? பாவம் பாண்டா, பயந்துட்ட போல் இருக்கு. கத்திய ஆப்பிள் சீவறதுக்கு எடுத்தேன்.
ஆப்பிள். நம்மளே கேக்குறான். இல்ல வேண்டாம், நோ தேங்க்ஸ். என்னடா இவன் நம்மள ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு ஆப்பிள ஒரு சைஸா கட் பண்றான். இந்த மாதிரி உன்னையும் கட் பண்ணிடுவான்றானோ. மறந்துட்டேன், பர்த்டே மாமி, ஹாப்பி பர்த்டே. என்ன இவன் கையெல்லாம் கொடுக்கறான்? சின்ன பையன் பயந்துட்டான் போல் இருக்கு. ஆதினா சும்மாவா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கைய விட்டு தோலடா, கரும்பு மிஷின்குள்ள கைய விட்டது மாதிரி இருக்கு. மாவன கைய விட்டு தோலடா. என்னடி உன்ன கைய உடைச்சான், நீ என்ன விஷத்தை கொண்டு வந்து நிக்கிறியா? பிறந்த நாள் அதுமா எனக்கு தேவைதான். மதி, என்னம்மா கையில? பாயாசம் ஆதிக்கு அம்மா கொடுத்து விட்டாங்க. அது இந்தாங்க. ஆதி, கொஞ்சம் சூடா இருக்கு, பாத்து. கொடு. இப்ப என்னடா உனக்கு? அது நான் உன் தங்கச்சி கையில இருந்து வாங்கிட கூடாது அதானே? அதேதான். புடிச்சுவன் தொலை எழுத்து. வாங்கிக்கோங்க. இவ ஒருத்தி. டேபிள்ல வச்சுட்டு போ. நான் இங்கே இருக்கேன். இவ ஒருத்தி நான் வாடி வாடின்றப்பெல்லாம் வரமாட்டா. அங்க ஒருத்த என்ன பார்வையில வச்சனா தித்தனான்னு கொலையா கொண்டுகிட்டு இருக்கான். இப்பதான் இவளுக்கு அதிசயமா லவ் வருது. இருடா, நான் உள்ள போக சொல்லிக்கிட்டு தாண்டா இருக்கேன். ஹிட்லர் போல உங்க அண்ணன் இம்ச பண்ணுறானே என்ன, ரொம்ப பாசந்தா ஏன் மேலதா அவ உயிரே நானா தெரியுமா. என்ன பஸ் வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி வந்த பஸ்ல எதுவும் போயிட்டாலோ? ஆனா இவ்வளவு சீக்கிரம் காலேஜ்க்கு போக மாட்டாளே. அண்ணா, இப்பதான் பஸ் ஸ்டாண்டே வரீங்களா? நான் எங்கடா ஆளை காணோம்னு பார்த்தேன். ஆமா, நீ மட்டும் வந்திருக்க. சத்யா எங்க? ஹே, உன்னதான் கேக்குறேன். அவ எங்க? நீ மட்டும் வந்திருக்க. சத்யா வரலண்ணா. வரலையா? ஏன், என்னாச்சு? நேத்து நைட்டு என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் வீட்டுல எதுவும் மாட்டிக்கிட்டாளா? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லைன்னா வேற என்ன? அவளுக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஐயோ இல்லண்ணா, அவ காலேஜ் எல்லாம் வந்திருக்கா. ஆனா இனி பஸ்ல வருவாளான்னு தான் தெரியல. ஏன், என்னாச்சு? என்னன்னு தெரியல. காலையில வழக்கம் போல எப்பவும் தான் காலேஜுக்கு கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பணும். ஆனா சத்யா சித்தப்பா தான் இருந்துகிட்டு பஸ்ல எல்லாம் போக வேண்டாம், நானே காலேஜ்க்கு கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை நேற்று ஃபோன் மாட்டுச்சுல்ல, அதனால இப்படி எல்லாமும் கூட பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆமா, வீட்ல இருந்து எப்போ கிளம்புனா? ஒரு 5 நிமிஷம் இருக்கும். எது கேக்குறீங்க? இப்ப அவளை பார்க்க போறீங்களா? ஆமா. ஐயோ, ஏன்னா உங்களுக்கு அவங்க சித்தப்பாக்கு ஏதோ சந்தேகம் வந்ததுதானே அவளை அவரே கூட்டிட்டு போய் விடுறேன்னு போயிருக்காரு. இப்ப நீங்க அவளை பாக்குறேன்னு போனா அவங்களுக்கு யாருக்கும் நீங்க தானே கன்ஃபார்ம் ஆகாதா? அவ நேத்தே பார்க்கணும்னு சொன்னா. அவ அப்படிதான் சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சு இருக்க சிச்சுவேஷனுக்கு நீங்க கொஞ்ச நாள் அவளை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஹே, எனக்கு என்ன ஒண்ணுமா தெரியாது. அவங்க சித்தப்பா கூட இருந்தாங்கன்னா நான் என்ன அவகிட்ட போய் பேசவா போறேன்? அட்லீஸ்ட் தூரத்துல இருந்து பார்த்தா கூட பரவாயில்ல. என்னவோ, ஆனா இன்னும் காலேஜ் போயிருக்க மாட்டாங்க. நீங்க வேணும்னா போன கூட வழியில எங்கேயாவது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்ஸ். எங்கே எங்கே விண்மீன் எங்கே பகல் வானிலே தேடினே, அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே கூடு தேடும் கிளியே அவளின் வீடு இங்கே பார்த்தாயா,
உள்ளாரும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா கண்ணால் கண்ணால் நீ சொல்லு உன் காலில் விழேரா சொல்லு சின்ன சின்ன கிளியே. சத்யா, சித்தப்பா உனக்கு மொபைல் கொடுத்தால அந்த பொண்ணு இந்நேரம் உன் கிளாஸ்க்கு வந்திருப்பாளா? என்னாச்சு? உன்னதான் கேக்குறேன். இல்ல சித்தப்பா, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம்ல, அவ இந்நேரமெல்லாம் வந்திருக்க மாட்டா. நீ மொபைலை என்கிட்டயே கொடு சித்தப்பா, நான் அவகிட்ட கொடுத்துடுறேன். இல்ல இல்ல, நான் அந்த பொண்ணை நேர்ல பார்த்து அவகிட்டே கொடுக்குறேன். ஏன் சித்தப்பா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா என்னது சந்தேகப்படுற மாதிரி இருக்கு சித்தப்பா. சேச்சே சத்யா, நாங்க எப்போ எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவோம். நீ இப்போதைக்கு தேவையில்லாம எந்த பிரச்சனையிலயும் போய் மாட்டிடக்கூடாது. நான் தான் நேத்து நைட்டே சொன்னேன்ல, உன் மேல எனக்கு அளவுக்கு அதிகமாவே நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நீ தெரியாதனமா போய் கூட இப்ப எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது, அவ்வளவுதான். இந்த மொபைல என்கிட்ட கொடுக்கறதுல என்ன சித்தப்பா இருக்கு? நீ கொடுத்தா நான் அவகிட்ட கொடுத்துட போறேன். இதுல நீ அவ்வளவுதான் பார்த்து கொடுக்கணும்னு என்ன சித்தப்பா இருக்கு? நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் உனக்கு புரியாது. நான் அந்த பொண்ணை பார்த்து சாயந்தரமா கொடுக்குறேன். என்னது, ஈவினிங்கும் என்ன கூட்டிட்டு போறதுக்கு நீ தான் வருவியா? நான் பஸ்லயே வந்துட்டேன் சித்தப்பா. இல்லம்மா பரவாயில்ல, கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் பாத்தியா, நானே வந்து கூட்டிட்டு போறேன். நீ அந்த பொண்ணை சாயங்காலம் எனக்காக வெயிட் மட்டும் பண்ண சொல்லு, நான் மொபைல் அவகிட்ட கொடுத்துட்றேன். சித்தப்பா தேவையில்லாம எதையும் மனசுல போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. நான் சாயந்தரம் வரேன். சை, எவ்வளவு ட்ரை பண்ணியும் கடைசியில பார்க்க முடியாம போயிருச்சு. என்ன எதிர்பார்க்கல? பாவம், ஆளை பார்த்தா வேர்த்து விறுவிறுத்து போய் பருத வச்சு யாரைய தேடுறது மாதிரி இருக்கு. ஆமா உண்மைதான், தேடுறேன் தான், ஆனா உன்ன கிடையாது. இப்போ தேடலனாலும் ஒரு நாள் கண்டிப்பா தேட வைப்பேன். இல்ல எனக்கு புரியல, நீ எல்லாம் தப்பி தவறி கூட திருந்திட மாட்டல்ல? என்ன பொண்ணுடி நீ எல்லாம்? ஹலோ ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் பார்த்து பேசு. வருங்கால பொண்டாட்டி இப்படியெல்லாம் ரோட்ல நிக்க வச்சு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கலாமா? பரவாயில்ல, நீ வில்லத்தனமா தான் யோசிப்பேன்னு நினைச்சேன். உனக்குள்ளேயும் கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் ஒட்டி இருக்கு போல் இருக்கு. நல்ல காமெடிமா. நடக்கிறப்போ தெரியதானே போகுது. எது ஃபியூச்சர்ல நீ எனக்கு வைஃபா வர போறன்றதா? ஆமா. ஏண்டி அறிவே இருக்காதடி உனக்கெல்லாம்? பல வருஷமா உயிரை கொடுத்து துரத்தி துரத்தி ஒத்திய லவ் பண்ணுவேனா? அவளை கல்யாணம் பண்றதை விட்டுட்டு உடம்பு முழுக்க பாய்சனால ஊறி போன உன்னை கல்யாணம் பண்றதுக்கு அனுப்பேன் நானு? 1% மூளை இருந்திருந்தா கூட நீ இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்ப. பாவம், உனக்குதான் ரொம்ப காலமா அப்படி ஒண்ணு இல்லையே, என்ன பண்ணுவ? சரி சரி, யாருக்கு மூளை இருக்கு யாருக்கு மூளை இல்ல, யார் யார் கால்ல விழ போறான்னு எல்லாம் நடக்கிறப்போ தெரியதானே போகுது. ஆனா ஒண்ணுடா, இப்படி துரத்தி துரத்தி ஒருத்திய காதலிக்கிறல்ல, அவளே உன்னை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போக போற நாள் ரொம்ப தொலைவில் இல்ல, ரொம்ப 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 சீக்கிரமே நடக்க போகுது. அதுக்கான நாள கைய விட்டு ஈஸியா எண்ணிடலாம். அப்புறம் நீ அளவுக்கு அதிகமா விரும்புற ஒரு விஷயம்னா அது நானா மட்டும் தானே இருக்கணும். அப்படி இல்ல, அந்த இடத்துல வேற யாரோ ஒருத்தி இருக்கானா அவளை நான் சும்மா விட்டுருவேன் நான் நினைக்கிறேன். அவளை உன்கிட்ட இருந்து பிரிக்கிறது மட்டும் என் வேலை கிடையாது. எனக்கான உன்னை, அதாவது உன்னை இவ்வளோ நாள் அவ உரிமை கொண்டாடினதுக்கு பயங்கரமா அழ போறா. என்னடா இவ நம்மள அடிச்சதே கிடையாது, திடீர்னு இப்படி கைய வச்சுட்டானேன்னு யோசிக்கிறியா? ஏன்னா பேச்சு இங்க உனக்கும் எனக்கும் நடுவுல
இதுல நீ சம்பந்தம் இல்லாம சத்யாவை இழுத்து பேசினதே தப்பு. இதுல பத்தாததுக்கு ஏன் முன்னாடியே அதுவும் என்கிட்டயே அவளை அழ வச்சிருவேன்னு எந்த தைரியத்துலடி நீ டைலாக் எல்லாம் பேசுற? விட்டுருவேனா? காலங்காத்தாலே இப்படி நான் எங்க இருக்கேன்னு தேடி அடி வாங்குறதுக்கு தான் கிளம்பி வந்தியா? அப்புறம் நான் ஒருத்தன் இருக்கும்போது என்ன தாண்டி அவ்வளவு உன்னால எதுவும் பண்ணிட முடியும்னு நினைக்கிறியா? அந்த பால் டப்பாக்காக என்னையே அடிச்சிட்டல்லடா. எப்படி எப்படி ஏதாவது பேசி மறுக்கணத்திலயும் மிச்சம் வைக்காம வாங்கணும்னு ஏதோ ஐடியாவா? ஹோடிங் போ, போய் ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலா பார்த்து சேரு. வந்துட்டா காலையிலே. ஓடா ஓ, என்னையவே அடிச்சிட்டல்ல. உனக்கு நான் வச்சிருக்க செக்மேட் தெரியாம பேசிட்டு போறல. இன்னைக்கு நீ பயங்கரமா அழ போற. நீயா? நானே தான். என்ன டார்லிங், அடி கொஞ்சம் பலமோ? கண்ணெல்லாம் எப்படி செவந்து போயிருக்கு? ஹேய், என்ன நீ இப்படி துரத்தி துரத்தி டார்ச்சர் பண்ணா மட்டும் நான் மாறிடுவேன்னு நினைக்கிறியா? சேச்சே, நான் எப்படி டார்லிங் அப்படி எல்லாம் யோசிப்பேன்? நீதான் ஒரு திருந்தாத ஜென்மோன்னு எனக்கு தெரியுமே. ஏய், பேசாம போயிரு. அட என்ன டார்லிங், நீ சோகத்துல இருப்ப, உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தா. சரி ஓகே, மாமாக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து உன்னை பாக்குறேன். வரேன். ஹிம்ச. என்ன டார்லிங், முன்ன போனவன் ரிவர்ஸ் கியர் போட்டு வந்து அடிக்கிறான்னு பாக்குறியா? நான் தான் சொல்லிருக்கேன்லம்மா, உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. உன்னை பொறுப்பான புருஷனா இருந்து நான் தானே திருத்தணும். கொத்து கல்லு மாதிரி புருஷன் இருக்கேன். ஆனா இப்படி நீ யாரோ ஒருத்தன் கூட ரோட்ல நின்னு கொஞ்சிட்டு இருந்தா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? நான் உன்னை ஏதோ அடிச்சுட்டேன், நீ தப்பா எடுத்துக்காத டார்லிங். உன் மூளை இருக்கு பாத்தியா, அது சரியான திருட்டு மூளை. அது திருத்துறதுக்காக வேண்டிதான் அடிச்சேன். மத்தபடி இந்த சச்சின் ரொம்ப நல்லவன். டேய், ஹேய், மவள அடங்குடி. லெப்ட்ல உன்னை விட்ட, ரைட்ல திருப்பிக்கோ. யார்கிட்ட இனி இப்படி ரோடோட எவன் பின்னாடியாவது சுத்துறத பார்த்தேன், மொபைல பார்த்த இடத்துல சங்குதான். ஒழுங்கா வீடு போய் சேரு. வரேன். ஹோய், சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு இந்த மஞ்சள் ட்ரெஸ்ல கொஞ்சம் அழகா இருக்க. மஞ்ச காட்டு மைனா. சும்மா சொல்லக்கூடாது. காதல் தோல்வியில இருக்கும்போது இப்படி யாருமே இல்லாம தனிமையில இருக்கிறதும் ஒரு சுகம்தான் இல்ல? யோ, கடையில யாரு? யாராது? யோ, பொருள் வாங்க கஸ்டமர் வந்திருக்கு. இப்படி ஆளை கவனிக்காம காலை நீட்டி போட்டுட்டு உட்கார்ந்துருக்க. அன்னைக்கு 50 காசு கொடுத்த நம்மள கலாய்ச்ச டோங்கரி மண்டியன் தானே இவன். வாடி வாடி மாப்ள. யோ, உன்னதாயா? என்னங்கய்யா? கேக்கல. கடைக்கு கஸ்டமர் வந்திருக்கு. இப்படி ஆளை கவனிக்காம நீ பாட்டு காலாட்டிட்டு உட்கார்ந்துருக்க. போய் உப்பு புளி மிளகாய் இதுல எல்லாம் ஒவ்வொரு கிலோ கொண்டு வா. டிங். யோ டோங்கரி, இங்க என்ன நான் பொட்டி கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன்? ஐ ஆம் தி சன் ஆஃப் தி ஓனர் ஆஃப் தி ஷாப். பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் பிக்கப் ஆகுது போல் இருக்கு. என்னைய திருன்னு முடிக்கிற இந்த கடைக்கு ஓனரோட ஒரே ஒரு செல்ல பையன். என்னையவே வேலை வாங்கலான்னு பாக்குறியா? நல்ல களவாணி பையன் மாதிரி இருக்கான். இவன் ஓனரோட பையனா? சாரி மிஸ்டர் டோங்கரி, இப்ப என்ன சொன்னீங்க? எதுக்கு வம்பு? அக்கம் பக்கம் உள்ள எல்லா கடையும் அடைச்சு கிடக்கு. இது ஒரு கடை தான் திறந்திருக்கு. இங்கேயே சண்டையை போட்டு பொருளை வாங்காம போனோம்னா வீட்டுக்கு போய் கும்மங்குத்து வாங்க வேண்டியதான். மிஸ்டர் ஒயிட், இப்ப என்ன சொன்னீங்க?
அது ஒண்ணும் இல்ல தம்பி, எப்பவும் அப்பா தான் கடையில இருப்பாரா, அவரு தான் வேண்டிய சாமானெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. சரி நான் போய் எடுத்துக்கிறேன். வெயிட், அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்? டோங்கிரி மண்டையா, இருடா உன்ன. அது வந்து கடையில உள்ள பூரா பொருளும் கெட்டு போச்சு, ஒண்ணு விக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. எது கெட்டு போச்சா? ஆமா. ஏ தம்பி, சும்மா கதை விடாத. நேத்து தான் வந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு போனேன், அது எப்படி ஒரு நாள்ல அவ்வளவு பொருளும் கெட்டு போகும்? யோ, கெட்டு போச்சியா? நீ சொல்றதெல்லாம் ஒன்னும் நம்புற மாதிரி இல்லையே தம்பி, அவசரமா பொருள் வேணும் எனக்கு. மிஸ்டர் ஒயிட், இந்த கடையோட ஓனரோட ஒரே ஒரு செல்ல பையன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் பேச்ச நம்ப மாட்டே நீ? செல்ல பையலா? பேச்ச பார்த்தா சரியான கள்ள பையன் மாதிரி இருக்கான். தலப்பா கட்டுதாலையும் என்ன யோசிக்கிறான்? தம்பி, பொருள் எல்லாம் கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் வேண்டிய சாமான எல்லாம் உள்ள போய் எடுத்துக்கிறேன். பொருள் மட்டும் வாங்காம போனேன்னா என் பொண்டாட்டி என்ன கொன்னு எடுத்துருவா. யோ டோங்கிரி, அம்புட்டு பொருளும் கெட்டு போச்சியா? ஏ பரவாயில்ல தம்பி, கெட்டு போன பொருளா இருந்தாலும் பரவாயில்ல, அவகிட்ட அடி வாங்கி ஆச்சா வருது. நான் போய் எடுத்துட்டு வந்து பில்லு போடுறேன். ஓ சரி, போ போ. ஓனரோட பையன் ஒரு நல்ல எண்ணத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன சொல்ற? எனக்கு தெரியும்டா நீ மூடுறாங்கிற. சரிப்பா, நான் மூடிக்கிறேன். ஆனா ஒன்னையா, எப்படியும் இதை வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு வாயில ஒரு ஓரமா நொறு தள்ளி ரத்தம் கக்க போற. எது ரத்தங்க கிசா வேணா? ஆமா, வேற நீ கடைசி நேரத்துல நான் இந்த கடையில தான் பொருள் வாங்கினேன் எங்கேயாவது போட்டு விட்டுட்டீனா? பாவம் எங்க நைனாவே கஷ்டப்பட்டு கடையை நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படி ஒன்னால ஒரு கலங்க இந்த கடைக்கு ஏற்படுறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். யோ என்னையா நீ என்னென்னவோ சொல்ற? யோ ஒயிட்ட, இப்ப என்ன, உனக்கு பொருள் எடுக்கணும் அவ்வளவுதானே, போய் எடுத்துட்டு வா. ஆனா நீதான் ரத்தங்கக்கி சாவேன்றியா? எனக்கு வேண்டாம். 10 கிலோமீட்டர் நடந்தாலும் நான் ஏதாவது நல்ல கடையா பார்த்து வாங்கிக்கிறேன். அது நானே இங்க துக்கம் தொண்டையை அடைக்குதுன்னு இருக்கேன். ஒரு மனுஷன் வெறுப்புல இருக்கும்போது பருப்பு கூட அரிசி கொடுன்னு இரு. இப்பவே கடைக்கு வெளியே இன்று எந்த பொருட்களும் விற்பனைக்கு இல்லைன்னு போர்டு வைக்கிறேன். அப்பதான் நொய்னு இந்த மாதிரி ஆளெல்லாம் அரிசி கொடு பருப்பு கொடுன்னு வந்து நிக்காது. கடையை மூடி வச்சுட்டு நான் துக்கம் அனுசரிக்க போறேன். நான் வந்திருக்கேன். நேத்து வேணான்னு அந்த பேச்சு பேசிட்டு தூக்கி போட்டுட்டு போனா. நான் இங்க கடைக்கு பொருள் தான் வாங்க வந்தேன். ஓ, உங்களுக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துட்டு வாங்க, பில்லு போடுறேன். வர்றா, நாம வந்திருக்கோன்னு கொஞ்சம் கூட கண்டுக்கல. எது மூணாவது ஆள்கிட்ட பேசுறது மாதிரி பேசுறான். பில்லு போடுங்க. போடலாம். பொருள் எங்க? இதோ டேபிள் மேல இருக்கே. எது? இந்த நசுங்கி போன சாக்லேட்டா? உங்க கடை தானே, பில்லு போடுங்க. அது சரி, ₹1 கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. அப்போ பில்லு? இந்த ₹1 சாக்லேட்டுக்கு பில்லு? பில்லிங் மிஷின் ரிப்பேருங்க, பில் போட முடியாது. ₹1 கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. கடையில ஒண்ணுமே உருப்படியா இருக்காது போல் இருக்கு. உட்கார்ந்துருக்க ஆள் முதற்கொண்டு. எக்ஸ்கியூஸ் மீ, ஏதாவது சொன்னீங்களா? ஏட்டுட்டு தன்னாவட்டில தானே உட்காந்துருக்க. ஒன்றும் இல்லை. ஓகே, ₹1. அது வந்து என்கிட்ட 500 தான் இருக்கு, சேஞ்ச் இல்லை. உங்ககிட்ட இருக்கா? ஓ ஷிட், அன்பார்ச்சுனேட்டா என்கிட்டயும் இல்ல. அப்போ இப்போ என்ன பண்றது? ஓ, ₹1 தானே? ₹1 தானே, காசு எதுவும் வேணாம், ஃப்ரீயாவே எடுத்துக்கோங்கன்றீங்களா? நோ நோ, ₹1 தானே, பக்கத்துல எதுவும் கடை இருக்கும், அங்க போய் சில்லறை மாத்திட்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்கன்னு. பாவி, இல்ல பக்கத்துல எந்த கடையும் இல்ல, எல்லா கடையும் பூட்டி இருக்கு. ஓ, அப்போ சாரிங்க, பொருள் கொடுக்க முடியாது. பாவி பையனே, உன்னை பாக்குறதுக்காக என்னென்னவோ சாக்கு வச்சுட்டு வந்தா ₹1 சாக்லேட் அதை என்ன நம்பி கொடுக்க மாட்டேங்கிற நீ? ₹1 எல்லாமுமா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க? ஆமா, எங்க நைனா சின்ன பிச்சை இந்த கடையை கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் இருக்கிற வரையில அவருக்கு ₹1 கூட நட்டம் வந்துட நான் விட்டுற மாட்டேன். பாவி பையன், கண்டுக்கும் இல்ல, எப்படி பேசுறான் பாரு. சரிங்க, அப்ப நான் வரேன். ஓகே. ஓகேவா? அட பாவி, இருடா, இனி உன்னை கண்டுக்கிறேன்னு பாரு. ம்
பர்ச்சேஸ் பண்ணணும். இங்க வாங்கலாமா? ஆ, வேற நாங்க என்னங்க வித்து சர்க்கஸ் காட்டிக்கிட்ட கடையை திறந்து போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டுங்க. இருக்குடா உனக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். எனக்கு தான் இங்க ஒண்ணுமே வாங்க வேண்டாமே. நான் இவனை பாக்குறதுக்கு தானே வந்தேன். ஆனா இவன் என்னடானா பெரிய இவன் மாதிரி எனக்கு கண்டுக்கவே மாட்டான். என்னங்க உள்ள வந்து அவ்வளவு நேரம் ஆகுது, இன்னமும் ஒரு பொருள் கூட கையில எடுக்காம இருக்கீங்க. எப்படி வாங்குற ஐடியாவா இல்லையா? இல்ல, இப்பதான் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். வாங்கிருவேன். சுத்தி பாக்குறதுக்கு இது என்னங்க பொருட்காட்சியா? ம், அட ஏய், என்ன எதுக்குங்க இப்ப அழுவுறீங்க? நீதான் எல்லாத்துக்கும் காரணம். எது? எங்க கொஞ்சம் பொறுமையாங்க. கடைக்குள்ள 2 பேர் தான் இருக்கும். நீங்க அழறதுக்கு நான் தான் காரணம்னா எவனாவது என்ன இழுத்து போட்டு அடிக்க போறாங்க. சரி, கோப்போ. நான் ஒன்னும் கடைக்கு பொருள் எல்லாம் வாங்க வரல. நான் உன்னை பார்க்க தான் இங்க வந்தேனே. ஆனா நீ என்ன கண்டுக்கவே இல்ல. போனா போட்டோன்னு இருக்க. அவளை அப்படி வழிக்கு வா. ஆனா ஒருத்தர் நேத்துங்க நான் அவ்வளோ கெஞ்ச என்ன ஒரு தூசு அளவுக்கு கூட மதிக்கல. ஓ, அதிக பண்ணி பழி வாங்குறியா? சச்சே இல்லங்க. ஒருத்தவங்க நம்மள பிடிக்கலன்னு சொல்லும் போது அநாகரிகமா அவங்க பின்னாடி போக கூடாது பாத்தீங்களா? அதுவும் நீங்க என்ன சுத்தமா பிடிக்கலன்ட்டீங்க பாத்தீங்களா? அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு. நானா நல்லா கோவமா இருக்கேன்பா. ஆமா, நேத்து நான் எவ்வளவு கெஞ்சினேன். நான் இப்போ என்ன பண்ணா கோவம் போகும்? அது வந்து எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா நான் எப்படி சமாதானப்படுத்த முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கோவமா இருக்கேன். நீ வேணும்னா நான் கோவமா இருக்கிறது வரைக்கும் டெய்லி கடைக்கு வந்து என்ன பார்த்துட்டு சமாதானப்படுத்திட்டு போ. ஆனா டெய்லி என்ன பார்க்க வந்தாதான் எனக்கு கோவம் குறையும். ஆனா ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அப்புறம் டபுள் மடங்கு கோவம் வந்துடும். சரி வரேன். ஆனா டெய்லி வந்து எந்த பொருளும் வாங்காம உன்னை மட்டும் பார்த்துட்டு போனா உங்க அப்பா எதுவும் கேட்க மாட்டாரா? நீ தான் கடைக்காரனையே வாங்கிட்டியம்மா. எங்க அப்பா தானே, அவரை நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ டெய்லியும் வரணும், அப்பதான் எனக்கு கோவம் போகும். வருவியா எப்படி? வரேன். அது கொஞ்சம் சிரிச்சுட்டே பேசினாதான் என்னவா? அது வந்து நான் கோவமா இருக்கேன், சிரிக்கலாம் மாட்டேன். எப்போ கோவம் போகுதோ அப்பதான் சிரிப்பேன். அப்புறம் மறந்துடக்கூடாது, என்ன பாக்குறதுக்கு டெய்லி வரணும். நான் வரேன். என்னடா ஸ்ரீனி, நமக்கு காதல் தோல்வி ஆகி போச்சு, துக்கம் அனுசரிக்கலான்னு பார்த்தா இப்படி கடவுள் எதிர்பார்க்காத நேரத்துல உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை தந்திருக்காரு. அவ என்ன தேடி வருவா, அதுவும் எனக்காக வருவா, என்ன பார்க்க வருவா, எனக்காக அழுவா. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிச்சோ, இதெல்லாம் அப்படி நினைச்சு பார்க்கும் போதே உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. எப்படியோ நம்ம கோவமா இருக்கோன்னு ஒரு பிட்டு போட்டு நம்மால டெய்லி பாக்குறது மாதிரி ஒரு சான்ஸ் ஏற்படுத்தியாச்சு. அப்போ இதே மாதிரி ஒரு 7-8 பிட்டு, ஏகப்பட்ட பிட்டு போட்டு நம்மால கவுத்துறணும். எப்படியாவது அவ வாயில அவ காதல சொல்ல வைக்கணும். அத்தியாயவும் அவன கடையில உள்ள பூரா பொருளும் கெட்டு போச்சுன்னு புருடா விட்டுக்கிட்டு ஏதோ பிள்ளைய பத்தி எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கடைக்குள்ளாடி ஒரு பயல விடல, எல்லா பொருளும் கெட்டு போச்சுன்னு கடைக்கு வரவங்களெல்லாம் துரத்திக்கிட்டு இருந்தியான். ஆனா இப்பதான் தெரியுது கடையில உள்ள எந்த பொருளும் கெட்டு போல, உன் முகம் தான் கேடு கெட்டு போயிருக்கான்னு. இதுல வேற அந்த பாவி பையன் நான் ரத்தங்கக்கி சாவேன்னு சொல்றான்யா. அன்று வந்ததும் அதே நிலா சச்சா, இன்று வந்ததும் அதே நிலா சச்சா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா சச்சா. யாரும் இந்த நேரம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, கடைக்குள்ள உள்ள எல்லா பொருளும் கெட்டு போச்சு, யாரும் கடைக்குள்ள வராதீங்க. பாத்தியவும் அவன ஆளு யாரு வந்திருக்கான்னு கூட பாக்கல, இங்கேயோ வானத்தை பார்த்து தெம்மாங்கு பாடிக்கிட்டு இருக்கான். நான் சொன்னப்ப நீ நம்மளதானே பாரு, கடைக்கு வரவங்களெல்லாம் துரத்திக்கிட்டு இருக்கேன் உன் மகன். இவனை இன்னைக்கு யோ, நான் எதுவும் சொல்லி தந்தேன்னு சொல்லிடாதையா, நான் வரேன்.
நானே அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எவன் முகத்தையும் பார்க்க கூடாதுன்னு இருக்கேன் வந்துட்டானுங்க. ஹலோ, யார் இந்த ஆளு? பாக்குறதுக்கு நம்ம நைனா சின்ன பிச்சை மாதிரி ஜிப்பா போட்டிருக்காரு. ஹலோ, 108 ஆம்புலன்ஸுங்களா? ஆமாங்க, 3வது தெருவுல உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. ஆமாங்க, கொஞ்சம் அவசரம் தான். ஐயோ, சின்ன பிச்சை தான். என்ன பிரச்சனையா? இங்க கொஞ்ச நேரத்துல ஒருத்தன் கெதி இல்லாம சாவ கிடக்க போறான். எது? அப்பா எப்பப்பா வந்த? ஏண்டா டேய், ஒரு நாள் உன்னை கடைக்குள்ள விட்டுட்டு போனதுக்கு மொத்த வியாபாரத்தையும் படுக்க வச்சுட்டல. நைனா, நீ வேற காலையில இருந்து நான் வாசல்ல நின்னு வாங்கன்னு எப்படி கூப்பாடு போட்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டேன் தெரியுமா? ஆனா ஒரு ஆள் கூட என்ன மதிச்சு கடைக்குள்ளாடி வரல. எனக்கு தெரிஞ்சு எவனோ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு சூனியம் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். சூனியம் எவனோ கடைக்கு வைக்கலப்பா, நான் பெத்தனே ஒண்ணு அதுதான் வச்சிருக்கு. அத்தி மொத்த நியூஸையும் பர்மா எங்க கேள்விப்பட்டுக்கிட்டு வந்திருக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷத்துக்கு இங்க இருந்தாலும் உயிருக்கு சேதாரம் தான். எஸ்கேப். எங்க போனா இந்த பையன்? மாயா ஜல வித்தைய கட்ட வீட்டுக்கு தானே நான் வரணும். வா, கொட்டி போட்டு சூடு இழுக்கிறேன். சுபா, முடியல. அண்ணா, டெய்லி உன் கூட அக்க போறா இருக்குடி. இப்ப மட்டும் நான் சொன்னதே நீ செய்யலன்னு வச்சுக்கோயா. நான் வண்டி ஓட்டி கீழே தள்ளிடுவேன். இதுல வந்து நீ என்ன கீழே தள்ளி ஆக்சிடென்ட் பண்ண போறியா? நான் பயந்துட்டேன் சரியா? ஆனா அதுக்காக நீ சொன்னதை என்னால பண்ண முடியாது. போடி. என் பேருதான். வச்சுக்கோயேன்னு 1 மணி நேரமா நீயும் என்னென்னலாமோ சொல்லி என்ன பயமுறுத்த பாக்குற. இல்ல அப்புறம் நான் உனக்கு நல்லா மதுரை கிட்ட சொல்லி தந்து அடி வாங்கி தருவேன். நீ செய்ய சொல்ற விஷயத்தை கேட்ட மதுரை நல்லா சிரிச்சிருவாங்க. இதுல எனக்கு அடி வாங்கி தர போறாளாம். அப்போ நீ செய்யலனா நீ என்ன மூக்கு பத்தி அடிச்சே சொல்லுவேன். ஹெண்டி, நான் எப்போ மூக்கு பத்தி வாய் பத்தி எல்லாம் அடிச்சேன்? நான் சொல்லுவேன். நான் அடிடே போய் மடங்கிட்ட. ஆனா நான் மூக்கு பத்தி அடிச்சுதான் சொல்லுவேன். அடியே சொல்லவா? நான் வண்டியில போய் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். என்ன இங்க ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு போல. ஊச்சி குத்துன ஆளுதானே. ஊச்சி குத்துதான் வந்திருக்கோம். வாங்க டாக்டரே. என்ன, நான் குழந்தையோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க போல. விளையாடிட்டு இருக்கேனா? அட போங்க சச்சின். இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழி பிதுங்கி போய் நின்னுட்டு இருக்கேன். அப்படி என்ன பண்ணிட்டா? அந்த குடுமையை ஏன் சச்சின் கேக்குறீங்க? அவ உட்கார்ந்திருக்கா பாத்தீங்களா, ஒரு குட்டி சைக்கிள். ஆமா, அதுல நான் பின்னாடி உட்கார அவ என்ன வச்சு ஓட்டிட்டு போக போறாளாம். நான் உட்கார்ந்தாலே உட்கார்ந்தபடின்னு சண்டை போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் அவ வேணும்னா போலாம். நான் உட்கார்ந்தா அண்ணாத்திட்டு இடுப்பு உடைஞ்சு உட்கார வேண்டியதா. என்ன தெரியுமா, ஹானாவை போட்டு இப்படி படுத்து எடுக்கலாமா? நல்லா கேளுங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? பயப்படாத, ஊசி குத்தெல்லாம் வரல. நான் மதுரை பார்க்க வந்திருக்கேன். அப்போ சரி. ஆனா மதுரைங்க லைப்ரரியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வர சொல்லவா? இல்லம்மா, பரவாயில்ல, நான் போய் பாத்துக்கிறேன். நீ குழந்தைய பாரு. சரி சச்சின். ஹிந்தி இவ்ளோ நேரமும் அவ்ளோ அரஞ்சகம் அட்டகாசம். ஆனா இப்ப டாக்டர் பார்த்ததும் மூஞ்சில எங்க வாய் இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும் போல் இருக்கு. நீ இப்போ என் கூட வர போறியா இல்லையா? டாக்டர் கூப்பிடவா? சரி சரி சரி. ஆனா குட் கேர்ள் தானே, சொல்லக்கூடாது. அப்படி வா வழிக்கு.